வணக்கம். த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன். ஒரு மனுஷனுக்கு சடனாக ரைஸ் ஆகக்கூடிய டென்ஷன், கோபத்தை குறைப்பது எப்படி? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், இப்போ இருக்கக்கூடிய வேலை பளு, இதிலிருந்து உங்களை காத்துக்கொள்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் இந்த தகவல் யாருக்கு தெரிய வேணுமோ, தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒரு மனுஷன் தினசரி கோவப்படுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான விஷயம், சரிங்களா? கோபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான குணம். இது காமன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ், சரிங்களா? எல்லா வகையான உயிரினங்களுக்கும் இது ஏற்படும். இது எப்போ ஏற்படும் கேட்டிங்கன்னா, தன்னை தற்காத்து கொள்ள, மற்றவர்களை தாக்க, சரிங்களா? ரெண்டுமே ஒரே சேம் பாயிண்ட்லேயும் இருக்கலாம். இந்த கோபத்தை நம்ம அறவே தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக ஒரு மனித வாழ்க்கையில் நம்ம ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். மனித வாழ்வியல் முறையில் எந்த குணத்தை வேணாலும் நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம், ஆனால் கோபத்தை தவிர. கோபப்படாமல் எப்படி சார் இருக்கிறது? இப்போ இருக்கிற வேலையாட்கள் கண்டிப்பாக நம்மளை கோபப்படுத்திடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, நம்ம பிள்ளைகள் நம்மளை கோபப்படுத்துவாங்க, சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள் நம்மளை கோபப்படுத்திடும், சரிங்களா? அப்படி இருக்கிற நிலைமையை மாற்றுறதுக்காக தான் இந்த மெசேஜ். இதை நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப பக்குவமாக புரிந்துக்கணும். விஷயம் வெரி சிம்பிள். உங்களோட நகைக்கண்ணில் தான் இருக்குது. அதை கிள்ளி போட்டுடலாம், சரியா? அதை வெட்டுற வரைக்கும் வளர்க்கக்கூடாது. எப்படி? நகைக்கண்ணில் இருக்கிறத கிள்ளி போடலாம், பட் அதை வெட்டுற வரைக்கும் வளர்க்கக்கூடாது. கோபத்தை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கை ஆஃபீஸ் கேட்டோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வீட்டு படிக்கட்டோடு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வரணும். ஆன் தி வேல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், ஜாலி, என்ஜாய்மெண்ட், பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே ஆன் தி வேலையே க்ளோஸ் பண்ணிடணும். இதை நீங்கள் வீட்டில் போய் திங்க் பண்ணாலோ, இல்லை ஆஃபீஸில் போய் இங்கே இருக்கிற ஒர்க்கை நீங்கள் ஓவர்லேப் பண்ணாலோ டெஃபினட்டாக இந்த டென்ஷன்ன்றது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஓவர்லேப் பண்ணுற அந்த டைமிங் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 அசை போடுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் இன்னும் முடிவடையவில்லைன்னு அர்த்தம். முடிவடையாத ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லேப்பிங் பண்ணி இந்த விஷயத்தையும் நீங்கள் சைட் பை சைடாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக ஒரு இடையூறு, ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல எந்த விஷயத்தை எங்கே பண்ணுறோமோ அதுதான் அதுக்கான இடம், அதை விட்டுணும், சரியா? ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, கையில் எடுக்க வேண்டிய ஃபோனை கையில் எடுக்கணும், சரியா? காலில் போட வேண்டிய செப்பலை காலில் தான் போடணும். இதே போல தான் எல்லாமே. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே கான்டாக்ட் இருக்கக்கூடாது. இதை நல்லா பார்த்துக்கணும், சரியா? ஸோ இது போல் நீங்கள் உங்களோட லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் எல்லா ஒர்க்குமே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ், திங்கிங் கீப் ஆன் போயிட்டே இருக்காது. அது அங்கங்கே ஸ்டாப் பண்ண பழகிக்கும். உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் எதையுமே நீங்கள் பழகுனீங்கன்னா பழகிடும். அப்படி பழகும்போது
உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகும். எங்களோட மருத்துவ ரீதியாக நாங்கள் பண்ண அனலைஸில் 99% பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிபி, சுகர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாத்துக்கும், ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அவங்க ஓவர்லேப்பிங்காக இன்னொரு ப்ராசஸை திங்க் பண்ணுறாங்க. சரியா? தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு வேலையை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அடுத்த வாரம் நீங்கள் ஊருக்கு போகணும், டூருக்கு போகணும். அந்த டூருக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் தினசரி டூர் போயிட்டே இருக்கிறீங்க. உங்களோட டூர் ட்ரிப்பே வரல. மாதம் 15ஆம் தேதி டூரோட ட்ரிப்பு. அந்த 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் 1ஆம் தேதி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த 15 டேஸும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. விச் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். நீங்கள் அது போல் பண்ணுறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். என்னைக்கு டூர் ட்ரிப் வருதோ அன்னைக்கு டூர் போனீங்கன்னா தான் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு அமௌண்ட் வரப்போகுது. இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை எடுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் கீப் ஆன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. 1 கோடியை நீங்கள் எடுக்கிற வரைக்கும். 1 கோடி எடுக்கிறதுக்கு மேபி 50 இயர்ஸ் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரெஷரைஸ்ட் ஆகி உங்களுக்கு பிபி பிரச்சனை டெஃபினட்டாக வருங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதனால் முடி உதிர்தல், முடி நரைத்தல், டென்ஷன் ஆகுறது, கண் பிரச்சனை, சரிங்களா, ரத்த கொதிப்பு, இதனால் சுகர் இஷ்யூ, டைஜஷன், இம்ப்ராப்பரான டைஜஷன், சரியா, பாடியில் வீக்னஸ், சிவியர் வெயிட் லாஸ், இல்லைன்னா ஒபேசிட்டி, இது போல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாத்தோட காரணி தான், இது எல்லாத்தோட ஒரு சைன் தான் நீங்கள் பண்ணுற டென்ஷன், நீங்கள் பேசுகிற கோபமான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் கம்மி பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஓவர்லேப்பிங்கான திங்கிங் ப்ராசஸை அங்கேயே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? 100% இதில் க்யூர் ஆகும். இதனோட ஹெல்ப்ஃபுல்லான இன்னொரு சப்போர்ட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காமெடியான விஷயத்தை இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி அதுக்காக உங்கள் மனசுக்குள்ளார ஸ்மைல் பண்ணுங்க. அந்த ஸ்மைல் உங்கள் லிப்பில் தெரியணும். சரிங்களா? அந்த ஸ்மைல் உங்கள் லிப்பில் தெரியணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக அந்த செகண்ட்ஸ்குள்ளார உங்களோட மனநிலை மாறும். உங்களோட கோபம் குறையும். கோபம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது உங்களோட சொந்த உடலை பாதிக்குது. இது உங்களோட சொந்த வாழ்க்கையை பாதிக்குது. இது உங்களோட சொந்த சர்மத்தை பாதிக்குது, மனநிலையை பாதிக்குது. இதனால மற்றவங்களுக்கு ஆபத்து வர்றதா இருந்தால் அது விஷயம் வேற. பட் இது உங்களையே பாதிக்குதுன்னும் போது திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்கஹால். ஒரு குடிகாரன் அவனே எப்படி அழித்து கொள்கிறானோ அதே தாங்க இந்த கோபம். சரிங்களா? ஸோ தயவு செய்து இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்தை அறவே தடுத்துருங்க. அப்படி தடுத்தீங்கன்னு சொன்னால் இதனால் இருந்து வரக்கூடிய பல கிளைகள், பல வியாதிகள் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். இந்த காணொலியை கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கொடுமையான வியாதி. சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.